உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த ஒரு மாத காலமாக ஆண்மை குறைவு, இம்பர்டன்சி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற ஆங்கிலத்திலே கூறுகின்ற அந்த நோய்க்கு நவீன விஞ்ஞான மருத்துவம், அலோபதி மருத்துவம் எந்த தீர்வை வழங்கி கொண்டிருக்கிறது, மருத்துவ ஆராய்ச்சி ரீதியாக என்னென்ன தீர்வுகள் கிடைக்கின்றன என்பதை பற்றி இனி பார்க்க இருக்கின்றோம். மனம் சம்பந்தப்பட்ட ஆண்மை குறைவு நோய் இருந்தால், அந்த முடிவுக்கு மருத்துவர்கள் வந்தால் முதலில் அவருக்கு சைக்கோ தெரப்பி என்கின்ற மனயியல் அந்த ஒரு மருத்துவத்தை, கவுன்சிலிங் மற்றும் அது சமாச்சாரமான அந்த தீர்வினை அவருக்கு எடுத்து வைப்போம். இரண்டாவதாக வேக்யூம் தெரப்பி, அதாவது சிறை குழாய்களில் அடப்பு, otherwise we call it in English plastic cylinder with vacuum pump, by exerting negative pressure on the penis, which results in increase of corporal blood flow and erection within 3 minutes. It is recommended for venous occlusive disorders, 69% success rate. இந்த தெரப்பியின் மூலமாக, வேக்யூம் டிவைஸின் மூலமாக சிறை குழாய்கள் பாதிக்கப்பட்டதனால் ஏற்படுகின்ற அந்த ஆண்மை குறைவிற்கு அதை பயன்படுத்தி அதை கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் மூலமாக 3 நிமிடங்களில் விரைப்புத்தன்மை அடைய வைக்க முடியும். 69% நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது என்று நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. பாலியல் மருத்துவர்கள், செக்ஸாலஜிஸ்ட், we are practicing the same. அதை மக்களுக்கு, நோயாளிகளுக்கு எடுத்து வைக்கின்றோம். சில விஷயங்களில் யார் யாருக்கு அது செய்யக்கூடாது, டஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதுவரைக்கும் யார் எந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் கூடாது என்று எப்படி மருத்துவர்கள் கூறுகிறார்களோ, எந்த நோய் உள்ளவர்களுக்கு இந்த வேக்யூம் தெரப்பி செய்யக்கூடாது என்பதையும் நீங்கள் டாக்டரிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பைரோனிஸ் டிசீஸ், ஆண்குறையில் ஏற்படுகின்ற தழும்பு மாற்றத்தினால் ஏற்படுகின்ற அந்த நோய்கள், சிவியர் பெனேல் ஸ்காரிங், அதுவும் அதே வகையைச் சேர்ந்தது. சிவியர் ஃபைமோசிஸ், தோல் மூடி இருத்தல், சிவியர் ப்ளீடிங் டிசார்டர்ஸ், இவை அனைத்துமே ஆண்மை குறைவு நோய்க்கு வேக்யூம் டிவைசஸ் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நோய்கள் எல்லாம் இருக்கின்றதா என்பதை மருத்துவர் பரிசோதனை செய்து, அவர்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் வேக்யூம் டிவைசஸ் மூலம் ஆண்மைக்குறை நோய்க்கு மருத்துவம் செய்வதற்கு நாங்கள் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே முதலில் மனநோய் இருந்தால் மனநோய் மருத்துவம், கவுன்சிலிங், அல்லது இரத்த குழாய்களில் ஒன்றான அந்த சிறை அல்லது தமனி என்று சொல்கிறோமே, அந்த வீனஸ் டிசார்டர்ஸ் இருந்தால் நான் கூறிய இந்த வேக்யூம் தெரப்பி மூலமாக நல்ல ஒரு ஆலோசனையையும் மருத்துவத்தையும் அவர்களுக்கு செய்வதன் மூலம் தங்கள் வாழ்நாளில் ஆண்மைக்குறை நோயில் இருந்து நவீன மருத்துவம் காட்டுகின்ற வழியில் குறிப்பிட்ட அனுபவமிக்க அந்த செக்ஸாலஜிஸ்டுகளை அணுகி, அந்த அணுகுமுறை மட்டுமல்ல, ஆலோசனை மட்டுமல்ல, அந்த நவீன கருவிகள் அங்கு இருந்தால் அதை உரிய மருத்துவம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு விடுதலையும், விஞ்ஞான ரீதியாக ஒரு மருத்துவமும் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். அதற்கு அடுத்து மூன்றாவதாக ப்ராஸ்டோகிளாண்டின் டெலிவரி, ஊசி மூலமாக அல்ஸ்ப்ரோஸ்டடில், கேவர்ஜெக்ட், இயர்எக்ஸ், விரிடால், கேவெக்ஸ், இப்படி விரிவடையக்கூடிய அந்த மருந்துகள் ஊசியின் வழியாக ஆண்குறியில் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு இந்த முறையிலே ஒரு மருத்துவம் செய்ததன் மூலம் ஆண்மை குறைவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வைத்தியம் செய்ய முடியும். எனவே இன்ஜெக்ஷன் போடுவதன் மூலமாக 2.5 milligram to 5 milligram dose, slowly increase 5 to 20 milligram dose. இந்த இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன், இன்ட்ராகேவனஸ் இன்ஜெக்ஷன் இவற்றை கொடுப்பதன் மூலம் ரிலாக்ஸிங் த ஸ்மூத் மசில், அதனுடைய தசைகளை தளர்வடை செய்து, அண்ட் ஆல்சோ பிளாக்கிங் அட்ரினோஜெனிக்கலி இன்டியூஸ்டு மசில் டோன்ஸ், அதோடு மட்டுமல்லாமல்
துணை நரம்பு மண்டலம், சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த ஊசியின் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு வைத்தியம் செய்ய முடியும். எனவே இவற்றை முறையாக செய்வதன் மூலம் அடுத்து நான் பேசுகின்ற பொழுது எந்தெந்த வியாதிகளில் இதை செய்யக்கூடாது, ஒவ்வொரு முறையும் நான் கூறுகின்ற பொழுது எதை செய்யலாம், எதை யாருக்கு செய்யக்கூடாது என்று கூறுவார்களே, அதை போன்று நீங்கள் எப்போதுமே டாக்டர்களிடம் சென்று கேட்கின்ற பொழுது எந்த ஒரு வியாதிக்கும் என்ன மருந்து சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, என்ன உணவு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அது ஆண்மை குறைவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கலாம் அவர்கள் கூறியது போன்று உங்களிடம் விடாமுயற்சி இருக்கட்டும், விஞ்ஞான ரீதியாக முயற்சியாக இருக்கட்டும், அந்த நிபுணர்களுடைய கண்காணிப்பிலே அந்த முயற்சிகள் இருக்கட்டும். நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். 195% நோய்களை நவீன மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.